கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய சௌஜி சேர்வா. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 10 முந்திரி, ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி தேங்காய், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருந்தால் தான் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கீத்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா காரம் நல்லா உள்ளே இறங்கும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பரட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா மசாலா கொதி வந்ததும் முட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், பெப்பர், கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டு இறக்கிங்கன்னா ஒரு சூப்பரான சௌஜி சேர்வா ரெடி.